வணக்கம். இன்று நாம் அறிவியல் அற்புத நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது தவிர மறையும் மீன், மாய மீன், இதை பற்றி பார்க்க போகிறோம். விண்வெளி விந்தைகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கிராவிடேஷனல் லென்சிங். கிராவிடேஷனல் லென்சிங்னா என்னது? லென்ஸ்னால் நமக்கு தெரியும், தமிழில் சொன்னால் ஆடின்னு சொல்லுவோம். நம்ம லென்ஸ் வந்துட்டு குவி ஆடி, குழி ஆடின்னு சொல்லுவாங்க. அந்த குவி ஆடியை சூரிய கதிருக்கு நேராக வச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஒளி அப்படியே குவிந்து ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு பஞ்சையோ நெருப்பால் எரிச்சிடும். இதுதான் ஆடி செய்யக்கூடிய வேலை. இதே போன்ற ஒளியை குவிக்கிற வேலையை இந்த புவியீர்ப்பு விசை செய்யுமா என்று கேட்டால் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முதல்ல சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். இதை என்ன சொன்னாருன்னாக்கா, ஒரு பெரிய மாஸ் இருக்குது, சூரியனை போன்ற பெரிய ஒரு பொருள், திடப்பொருள் இருக்குது அப்படின்னாக்கா, சூரியனுக்கு பின்னாடியிலேருந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் ஒளியை நம்ம சூரியன் வளைக்குமா என்று கேட்டால் வளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். அவர் இதை ஒரு முழு சூரிய கிரகணத்தின் போது கண்டுபிடிச்சாங்க. இது உண்மை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம சூரியன் நமக்கு தான் பெருசாக இருக்க தவிர, சூரியன் நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு சிறு புள்ளி தான், அவ்வளோதான் சூரியன். நம்மளுடைய அண்டத்தை எடுத்துட்டிங்கனாக்கா, சூரியன் நம்மளுடைய பால்வெளி மண்டலம்ன்ற அண்டத்தில் ஒரு பகுதி தான். இந்த அண்டத்தில் லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது பால்வெளி மண்டலம் தான் இருக்குதா? ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்குது, சாம்பிரேரோ கேலக்சி இருக்குது, பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்றது மிக சிறு புள்ளி தான். அப்படி பார்க்கும்போது அந்த சூரியன் அந்த ஒளியை, தூரத்துலேருந்து வரக்கூடிய நட்சத்திரத்தின் ஒளியை மிக சிறிய அளவு தான் அது வளைத்தது. இப்போது இந்த கிராவிடேஷனல் லென்சிங்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். இப்போது தூரக்க ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், அந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, நாம் இங்கே இருக்கோம், நேராக வந்து பார்க்கலாம். நடுவில் ஒரு பெரிய அண்டம் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கும் நமக்கும் நடுவில் பெரிய அண்டம் இருக்குது, ஆனால் நேர்கோட்டில் இல்லை, கொஞ்சம் வளைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒளி ரெண்டு விதமாக நம்மளை வந்து அடையலாம். ஒன்று நேர்கோட்டில் நம்மளை வந்து அடையலாம். அதே போல் நட்சத்திரத்தின் ஒளி பல திசைகளில் பரவும் இல்லையா? அந்த மாதிரி பரவும் போது அந்த அண்டத்தால் வேறு திசையில் போகிற அந்த இன்னொரு ஒளிக்கதிர் அந்த அண்டத்தால் வளைக்கப்பட்டு அது நம்ம வந்து சேர்ந்து அடையலாம். அப்போது என்ன நடக்கும்னாக்கா, இந்த நட்சத்திரம் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து இருக்கா மாதிரியும் தெரியும், வளைஞ்சி வர்றதுனால இங்கே இருக்கா மாதிரியும் தெரியும். ரெண்டு இடத்துல தெரியும். அதாவது ரெண்டு இடம் மட்டும் இல்லை, பல இடத்துல இருந்து அந்த ஒளி வரா மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் பல இடங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் நமக்கு. இதுதான் நம்ம கிராவிடேஷனல் லென்சிங் சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது, நாம் அப்சர்வர் இங்கே இருக்கோம், எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அண்டம் இருக்குது, அதுக்கு நேர் எதிர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி என்ன ஆகும்னாக்கா ஒரு ஆர்க்க, ஒரு ரிங்கு போல் அது தெரியும், ஒரு வளைவாக தெரியும். அது பேர் ஐன்ஸ்டைன்ஸ் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இது விஷுவல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஸ்பெக்ட்ரத்தில் நிறைய இருக்குது. இதுதான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இந்த விஷயம். இது அடுத்து நாம் பார்க்க இருப்பது உலகம் அழகிய பள்ளிக்கூடம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது இரிடிசன்ஸ். இரிடிசன்ஸ்ன்றது ஒரு ஆங்கில சொல். தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா வானவில் போன்ற வண்ணங்கள் கொண்டதுன்றது அர்த்தம். அதுக்கு இரிடிசன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இரிடிசன்ஸ்ன்றது நம்ம பார்க்குறோம், இந்த மயில் தோகை இருக்குது பார்த்தீங்களா, அது பல வண்ணங்களில் இருக்குது. அதே போல் ஒரு புறாவுடைய கழுத்து பகுதி பல வண்ணங்கள் மாறி மாறி வருது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சோப் இருக்குது, சோப் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறம் மாறி மாறி வருது. சிடி இருக்குது, ஒரு காம்பேக்ட் டிஸ்க் இருக்குது, அதனுடைய எக்ஸ்போஸ்டு பார்ட், பேர்ன்டு பார்ட்டு அது பார்த்தீங்கன்னா பல நிறங்களில் வருது. இதெல்லாம் காரணம் இரிடிசன்ஸ். இப்போது
ஒரு பொருளை மேலே வெளிச்சம் படுறது சோப் பபிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சோப் பபிள்ஸ் மேலே வெளிச்சம் பட்டுட்டு அதோடைய அந்த வால்ஸ் சோப் பபிள்ஸ் வால்ஸ் திக்னஸ் மாறிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அதோடைய திக்னஸ் மாறும்போது வந்து சேரும்போது ஒரு அலைவரிசை, அதாவது வேவ் லென்த்தில் ஒரு அந்த வெளிச்சம் வருது. அதை அந்த பபிள்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பும்போது வேற ஒரு அலைவரிசையில் அனுப்புது. ஒரு அலைவரிசையை பொறுத்து தான் ஒரு வெளிச்சத்துக்கு ஒளிக்கு நிறமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அந்த வெளிச்சம் வரும்போது அது ப்ளூ கலரில் இருக்கும். அதே அந்த அலைவரிசை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாறும்போது அதே ஒளிக்கிட்டு தான் அதோட நிறம் வந்துட்டு வேற கலருக்கு, ரெட் கலருக்கோ அல்லது புற ஊதா கதிர்களோ இப்படி ஏதாவது மாறும். இதே போல தான் புறாவுடைய கழுத்து பகுதியில் கூட வந்து படுற ஒரு வெளிச்சம் ஒளி ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்குது. அது இருக்கக்கூடிய செல்லுடைய ஸ்ட்ரக்சர்னால அதோடைய அலைவரிசை மாறி அதனுடைய வேவ்லென்த் மாறி அது வெளில அனுப்பும்போது அதோடைய நிறம் வேற மாதிரி மாறிடுறது. இதே விஷயம்தான் மயில் தொகையில் நடக்குது. இங்கெல்லாம் புறாவுடைய கழுத்து பகுதியிலையோ மயிலோட தொகையிலையோ நிறமைகள்னு எதுவும் கிடையாது. இந்த சூரிய வெளிச்சத்தை அந்த செல் அமைப்பு தான் மாற்றி அனுப்புது. இதுதான் இரிடிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த இரிடிசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பச்சோந்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, பச்சோந்தியில் இரிடிசன்ஸும் காரணம், அதனுடைய நிறம் மாறுறதுக்கு இரிடிசன்ஸும் காரணம். பச்சோந்தியில் பச்சை நிறமே கிடையாது, அதுக்கு மேலே ஒரு நிறமி இருக்குது, ப்ளூ கலரில் நிறமி இருக்குது. அந்த நிறமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நானோ பார்ட்டிகல்ஸ், ரொம்ப சிறு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த பச்சோந்தி ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கும்போது அது நானோ பார்ட்டிகல்ஸ் அருகருகில் இருக்கும். அப்போ அது மேலே படுற வெளிச்சம், சூரிய வெளிச்சம் ஆகுது, அது எல்லோ கலரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், வேற ஒரு கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா எல்லோவும் ப்ளூவும் கலந்த அது மேலே இருக்கக்கூடிய நிறமி ப்ளூ கலரில் இருக்கும், வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கலர் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து அப்படியே பச்சை நிறமாக நமக்கு தெரியுது. நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அதோடைய பச்சோந்தியோட நிறம் மாறுது. இப்போது அதே பச்சோந்திக்கு ஒரு ஆபத்து சூழலை வந்து வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன ஆகும், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ், அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படியே விலகும், அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது பல்வேறு வகையான நிறம் அதுலேருந்து வரும் நமக்கு. அதனால தான் பச்சோந்தி வந்து நிறம் மாறுது. அந்த அதோடைய த்ரெட் பர்செப்ஷனை பொறுத்து தான் அது நிறம் மாறுது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறலை. சரி, இது இரிடிசன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. இரிடிசன்ஸில் இன்னொரு வகை ஒன்று இருக்குது, ரொம்ப அற்புதமான விஷயம். அது பார்த்தீங்கன்னாக்கா சீ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரஸ்டேஷன் இருக்குது. கிரஸ்டேஷன்னாக்கா ஓட்டு மீன்கள். அந்த சீ சஃபயர்னு சொல்லக்கூடிய ஓட்டு மீன் ரொம்ப கடலில் இருக்கும், அல்லது ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், அல்லது கடல்லையும் இருக்கும், ரொம்ப ஆழமான பகுதியெலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீ சஃபயர் பார்க்கும்போது ரொம்ப வயலட் கலரில் அந்த நிறத்தை வந்துட்டு வெளியே விடுது. அந்த வயலட் கலர் சூரிய வெளிச்சத்தை வாங்கி வயலட் கலரில் வெளில விடுது. ஆனால் இது நீரில் நீந்திட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சு போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ளே வாங்குகிற ஒளி ப்ளூ கலரில் வாங்கிட்டு வயலட் கலரில் உள்ளே வாங்குகிற ஒளியை வாங்கிட்டு அது வயலட் கலரில் வெளில விட்டுட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அது மேலே படக்கூடிய ஒளி ஆகப்பட்டது புற ஊதா கதிர்களாக வெளில வருது. நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணுக்கு தெரியும், மீதியெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. லைக் புற ஊதா கதிர்களோ அகச்சிவப்பு கதிர்களோ காமா ரேஸோ ரேடியோ வேவ்ஸோ எக்ஸ்ரேஸோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த உள்ளே வாங்குகிற வெளிச்சத்தை வாங்கிட்டு அதை புற ஊதா கதிர்களாக வெளில விடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது. இதே போல் ஒரு வகையான பட்டர்ஃப்ளை இருக்குது, மார்ஃபோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அது ஆனால் உடம்புல ப்ளூ கலர் நிறமையே கிடையாது அதுக்கு. அது எப்படி இந்த கலரை கொடுக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அது உள்ளே வாங்குகிற ஒளியை அது அப்படியே செல் ஸ்ட்ரக்சர் தான் காரணம், அதுக்கு அப்படியே ப்ளூ கலரில் வெளில விடுது. அப்படி பண்ணுறதுனால நமக்கு அது ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் அது உண்மையில் நிறமே கிடையாது. இதெல்லாம் காரணம் இரிடிசன்ஸ் தான். நாம் இப்போது அடுத்து பார்க்க இருப்பது ஏன், எதற்கு, எப்படி. இந்த பகுதியில் பார்க்க போது
அந்தமான் தீவுகள் எப்படி உருவாச்சு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது அந்தமான் தீவுகள் உருவாகிறது பார்த்தீங்கன்னாக்கா, அது இப்போது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த தீவுகள் உருவாச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பூமியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிவாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, பூமியில் பல கண்டங்கள் இருக்குது, 7 கண்டம் இருக்குதுன்றாங்க இல்லையா. வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி 7 கிரகங்கள் இருக்குது, 6 கிரகங்கள் இருக்குது. இது இந்திய துணை கண்டமும் ஒரு தனி கண்டம் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா, வட அமெரிக்கா கண்டம் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு நிலப்பகுதின்னு ஒன்று இருக்குது, கடலுக்கடியில் அதோட பகுதி பெருசாக இருக்குது. தென் அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்கன்னா அதே போல் நிலப்பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது, கடலுக்கடியில் அந்த கண்டத்தோட பகுதி பெருசாக இருக்குது. இதே போல் தான் ஒவ்வொரு கண்டத்துக்கும் நிலப்பகுதி கொஞ்சமாகவும் கடல் பகுதி அதிகமாகவும் இருக்குது. அதே போல் இந்திய துணை கண்டத்துக்கும் நிலப்பகுதி நம்ம பார்க்குற இந்திய வரைபடம் அளவுக்கு இருக்குது, கடல் பகுதி அதிகமான அளவுக்கு இருக்குது. இப்போது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகம் இப்போ இருந்த மாதிரி இல்லை, எல்லா கண்டங்களும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்திய துணை கண்டம் ஆப்பிரிக்கா துணை கண்டத்துக்கு கீழே இருந்தது, அது கிட்டக்க இருந்தது. அப்போ எல்லா கண்டங்களும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி சேர்ந்து இப்படி தான் பல முறை நடந்துட்டு இருக்குது உலகத்தில். இதுக்கு பேர் தான் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய துணை கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்து கூட இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கண்டத்திட்டுமே அது கீழே பூமிக்கு கீழே மேக்மா குழம்புக்கு மேலே, அதாவது பாறை குழம்புக்கு மேலே மிதந்துண்டா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த மேக்மா குழம்புகள் கீழே நகர்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால ஒரு சில கண்டங்கள், எல்லா கண்டங்களும் ஒரு திசைகளை நோக்கி பயணிக்கின்றன. கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவும் இந்திய துணை கண்டமும் ஆப்பிரிக்கா துணை கண்டமும் ஒன்றா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு இந்தியா எங்கே இருக்குதோ அங்கே இந்திய துணை கண்டம் வந்துச்சு. வரும்போது ஆசிய துணை கண்டத்தின் கீழே அது மோதும் போது அந்த இடத்துல இமயமலை உருவாச்சு. அப்படி தான் இந்த இமயமலை உருவாச்சு. இப்போது பெரிய கண்டத்திட்டுகளை பார்த்தோம், லைக் இந்திய கண்டத்திட்டு, ஆஸ்திரேலிய கண்டத்திட்டு, ஆப்பிரிக்க கண்டத்திட்டு மாதிரி பெரிய கண்டத்திட்டுகளை பார்த்தோம். சிறிய கண்டத்திட்டுகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா பர்மா கண்டத்திட்டு, அது ஆசிய துணை கண்டத்தின் ஒரு ஆசிய கண்டத்தின் ஒரு துணை திட்டு தான். பிலிப்பைன்ஸ் திட்டு, அதுவும் ஆசிய கண்டத்தில் ஒரு துணை திட்டு தான். இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்திய துணை கண்டம் கண்டத்திட்டு, இந்திய கண்டத்திட்டு அப்படியே நகர்ந்து கொண்டு வரும்போது ஆசிய கண்டத்திட்டின் மேல் பட்டு அது இமயமலை உருவாச்சு. அதே போல் இந்திய கண்டத்தின் ஒரு பகுதி பர்மா கண்டத்திட்டின் மேலே பட்டு அந்த இடத்துல நிலமாகப்பட்டது, கடலுக்கடியிலிருந்து மேலே வந்துச்சு. அந்த பகுதி தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் இதுதான், 2 கண்டத்திட்டு மோதிர இடத்துலேருந்து உருவானதுனால அது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. இதுபடி தான் அந்தமான் நிக்கோபார் திட்டுகள் உண்டாச்சு. இப்போ சனி கிரகம் இருக்குது, சனி கிரகத்துக்கு நிறைய ரிங்ஸ் இருக்குது, வளைவுகள் இருக்குது, சனி கிரகத்தை சுற்றி வளைவுகள் இருக்குது. அந்த வளைவுகள் எதால் ஆக்கப்பட்டது? அந்த வளைவுகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பலன்னு வெண்மையாக ரொம்ப மினுமினுக்குது. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி கிரகம் தோன்றும் போதே யாருக்குரிய அந்த வளைவுகளும் தோன்றிவிட்டது, அல்லது கொஞ்சம் நாள் கழிச்சு கூட தோன்றிருக்கலாம். பட் ஆனால் ஒன்று அந்த வளைவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் கட்டியால் செய்யப்பட்டது. பல கோடிக்கணக்கான ஐஸ் கட்டி இருக்குது. அது வளைவு அப்படியே ஒரே வளைவு கிடையாது. அந்த வளைவு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான ஐஸ் கட்டிகளால் செய்யப்பட்டது. ஒரு சிறு மைக்ரான் அளவிலிருந்து, மில்லிமீட்டர் அளவிலிருந்து, சென்டிமீட்டர் அளவிலிருந்து, ஒரு மீட்டர் ஒரு அளவுலேருந்து, ஒரு கார் அளவுக்கு, வீடு அளவுக்கு, அந்த மாதிரிலாம் அங்கே ஐஸ் கட்டி இருக்குது. அந்த ஐஸ் கட்டி அப்படியே அந்த சனி கிரகத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்குது. அப்படி சுற்றி வரும்போது இந்த ஐஸ் கட்டிங்க ஒன்று மோதிக்குது. மோதிட்டு ஒரு பெரிய கட்டியாக மாறுது. மறுபடியும் அந்த பெரிய கட்டிங்க மோதி உடஞ்சி போகுது. இப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னாக்கா, இந்த பனி பலன்னு இருக்குது, இவ்வளோ கோடிக்கணக்கான ஆண்டுகள்
பழமையான ஒரு வளைவுகள் எப்படி இவ்வளோ பளபளன்னு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, இந்த பனிக்கட்டிகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய பனிக்கட்டியாக உருவாகுது. அந்த ஒன்றா சேர்ந்த பெரிய பனிக்கட்டிகள் அப்புறம் உடஞ்சி வேறு பனிக்கட்டி மேலே உடஞ்சி சிதறி போகுது. அப்போ என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய பளபள என்ற அந்த பனிக்கட்டி மேலே தெரியுது. சூரிய வெளிச்சம் பட்டு அதனால் நமக்கு அது வெண்மையாக தெரியுது. இதுதான் காரணம், சனி கிரகத்தின் வளைவுகள் பளபள என்று இருப்பதற்கு இதுதான் காரணம். இந்த சனி கிரகத்தின் வளைவுகள் பளபளன்னு இருக்கும்போது அதில் சில பனிக்கட்டி, அதுலேயே வந்து சில துணைக்கோள்களும் சனி கிரகத்தோட துணைக்கோள்களும் சுற்றி வருது. இன்ஃபேக்ட் என்சிலாடஸ் அப்படின்றத ஒரு துணைக்கோள் இருக்குது சனி கிரகத்துக்கு. அந்த என்சிலாடஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஒரு ஐஸ் கட்டியும் நீரையும் பீச்சடிக்குது. அந்த பகுதி கூட அந்த வளைவுகளை ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சனி கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஜெயிண்ட்டுவாங்க. அதோட அடர்த்தி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படியே கொண்டு வந்து நம்ம கடலில் வச்சிங்கனாக்கா, நீரில் போட்டிங்கனாக்கா நீரில் முழுகாது, மிதக்கும். ஏன்னா அது அடர்த்தி ரொம்ப கம்மியானது. இந்த மாதிரி பல விஷயங்கள், வினோதங்கள் இருக்கின்றன. அடுத்து நாம் காண இருப்பது நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது மேட்டர், ஆன்டி மேட்டர். மேட்டர்னா என்னது, ஆன்டி மேட்டர்னா என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்டர்னா என்னது, ஆன்டி மேட்டரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது மேட்டர். இப்போது நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், மரம், செடி, கொடி, நாய், பூனை, நீங்கள், நான் எல்லோரும் இருக்கோம். எல்லோரும் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அணுக்கள் எப்படி இருக்குது, அணுக்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாக்கா அணுக்கரு ஒன்று இருக்குது. அந்த அணுக்கருக்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது. சரிதானுங்களா? இப்போது அந்த புரோட்டான்ஸ்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த அணுக்கருக்குள்ளே இருக்குது. இந்த அணுக்கருவை சுற்றிட்டு எலக்ட்ரான் சுற்றி வருது. எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜு புரோட்டான் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. இதுதான் மேட்டர். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது அணுக்கருவில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும், அல்லது நியூட்ரான் இல்லாமல் கூட ஒரு புரோட்டான் இருக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு அதை சுற்றி கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான். இதுதான் மேட்டர் அப்படின்றதுக்கு இலக்கணம். சரி, இந்த மேட்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ஆக்சிஜனும் எடுத்துட்டிங்கனாக்கா, ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் எடுத்துட்டிங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை வேறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் வேறுபடும். பட் எல்லா புரோட்டானுமே அணுக்கரு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சுற்றி வர எலக்ட்ரான் நெகட்டிவாக தான் இருக்கும். இதுதான் மேட்டர்னு சொல்கிறோம். இப்போது ஆன்டி மேட்டர்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்பொழுது அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் நெகட்டிவ் சார்ஜாக இருந்து அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது ஆன்டி மேட்டர்னு சொல்லுவோம். சரிதானுங்களா? இப்போது ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, அதை சுற்றி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றி வருது, ஹைட்ரஜன் சொல்கிறோம். இப்போது ஆன்டி ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா அதில் அணுக்கருவில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சார்ஜ் புரோட்டான் இருக்குது, அதை சுற்றி வர்றது பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றி வருது. இதை வந்துட்டு நம்ம ஆன்டி ஹைட்ரஜன் சொல்கிறோம். இப்போது ஹைட்ரஜனும் ஆன்டி ஹைட்ரஜனும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும், ஒன்றா சேர்ந்தால் ஒன்று நிர்மூலமாக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா E=mc². ஈங்கிறது எனர்ஜி, எம்ன்றது மாஸ், சிங்கிறது ஒளியுடைய வேகம், ஒரு நொடிக்கு அதனுடைய வேகம். இப்போது மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர், ஹைட்ரஜன் ஆன்டி ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்துச்சுனாக்கா ஒன்று நிர்மூலமாக்கி மிக அதிகமான அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி ஒளியாகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும், ஹீட்டாகவும் இருக்கும். இதுதான் இந்த மேட்டர், ஆன்டி மேட்டர். இந்த மாதிரி ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல், புரோட்டானுக்கு ஆன்டி புரோட்டான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சவர், ஒரு மேட்டருக்கு ஒரு பார்ட்டிக்கல் ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்கணும்னு கண்டுபிடிச்சவர் பால் டைராக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். சமன்பாடுகள் மூலமாக அதை ப்ரெடிக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டது.
இந்த அதுக்கப்புறம் தான் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க இதை. இப்போது ஆன்டி மேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் எங்கேயும் கிடையாது. நம்ம பார்க்குற பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மேட்டராக செய்யப்பட்டது தான் அந்த பிரபஞ்சம். நம்ம சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு நட்சத்திரங்களாக இருக்கட்டும், வேறு அண்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் மேட்டர், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டானை நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றுறா மாதிரி தான் எல்லா நம்மளோட பார்க்கக்கூடிய அனைத்து இதுவும் இருக்குது. இப்போது இந்த ஆன்டி மேட்டர்ன்றது உண்மையிலே இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்குதுன்றத பின்னாடி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அது பூமியில் எங்கேயாவது உருவாகுதா அப்படின்னு கேட்டாக்கா, எங்கேயாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே இருக்குது இல்லைங்களா, யுரேனியம் அது பீட்டா ரேஸ் எமிட் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்ரான கொஞ்சம் கொடுக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானு பேர், பாசிட்ரான்னு பேர், அது மாதிரி கொடுக்குது. லைக் காஸ்மிக் ரேஸ் வருது பார்த்தீங்களா, அந்த காஸ்மிக் விண்வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சில கதிர்வீச்சு இருக்குது, அதில் வந்துட்டு இந்த ஆன்டி மேட்டர் இருக்குது. அதே போல் பூமியை சுற்றி ஒரு வேன் ஆலன் பெல்ட்னு ஒன்று இருக்குது, ரேடியேஷன் பெல்ட் இருக்குது, அங்கே ஆன்டி மேட்டர் இருக்குது. இந்த மாதிரி ஆனால் எங்கேயாவது ரேராக தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. இப்போது இந்த மேட்டர் ஆன்டி மேட்டருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கனாக்கா அது 2 ஆக்சிஜன் கூட சேர்ந்து அது தண்ணீரை உருவாக்குது. அதே போல் ஆன்டி ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கனாக்கா அது 2 ஆன்டி ஆக்சிஜன் கூட சேர்ந்துட்டு ஆன்டி வாட்டரை உருவாக்கும். அதுக்கு மீதி எல்லாம் சேமாக தான் இருக்கும், மீதி எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று சேர்ந்துச்சுனாக்கா அது ஒன்று நிர்மூலமாக்கிடும். இப்போது இந்த மேட்டர் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது அப்போது இந்த மேட்டரும் ஆன்டி மேட்டரும் ஒன்றா தான் இருந்துச்சு, ஒரே ஈக்குவல் அமௌண்ட் தான் இருந்தது. பிக் பேங் அப்படின்னு சொல்கிற நிகழ்வின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சமே தோன்றிச்சு. அப்படி பார்க்கும்போது பிக் பேங் ஏற்படும் போது அப்போது என்ன ஏற்பட்டுச்சுனாக்கா மேட்டரும் ஆன்டி மேட்டரும் ஒரு பேரா தான் உருவாச்சு. அந்த பேரா உருவான அந்த மேட்டர் ஆன்டி மேட்டரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் எனர்ஜி உருவாச்சு. மறுபடியும் எனர்ஜியிலேருந்து அதே ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா பிரகாரம் எனர்ஜி ஒன்றா சேர்ந்து மேட்டரை கொடுக்கலாம், மேட்டர் ஒன்றா சேர்ந்து எனர்ஜியை கொடுக்கலாம். இந்த மாதிரியே நடந்துகிட்டே இருந்தது. அது ஏதோ காரணத்தினால நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம் மேட்டர் நிறைஞ்சதாக ஆகிப்போச்சு. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மேட்டரும் ஆன்டி மேட்டரும் ஒரு மிரர் இமேஜ் கிடையாது, இதோடைய ரைட் ஆப்போசிட் கிடையாது, ஏதோ ஒரு வேற்றுமை இருக்குது அப்படின்றாங்க. அந்த வேற்றுமையின் காரணமாக இந்த பிரபஞ்சத்தில் மேட்டர்ன்றது அதிக அளவில் இருக்குது. நம்ம பார்க்குற பிரபஞ்சம் ஃபுல்லாக மேட்டராக தான் இருக்குது. இப்போது விஞ்ஞானிகளுக்குள்ள அதே போல் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டு. பிரபஞ்சம் தோன்றும் போது பிக் பேங்கில் மேட்டர் ஆன்டி மேட்டர் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மேட்டர் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கிற மாதிரி ஆன்டி மேட்டர் யூனிவர்ஸ் ஒன்று இருக்குமா? ஆன்டி மேட்டர் சூரியன், ஆன்டி மேட்டர் பூமி, ஆன்டி மேட்டர் சாட்டன், ஆன்டி மேட்டர் அண்டம் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஒரு பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, இந்த மேட்டரும் ஆன்டி மேட்டரும் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் அப்பயும் நீங்கள் விஞ்ஞானி தான். இதை பற்றி நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், அல்லது ஒரு மேட்டர் ஆன்டி மேட்டருக்கும் ரைட் மிரர் இமேஜ் கிடையாது அப்படின்னும் போது எல்லா ஆன்டி மேட்டரும் மேட்டராக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நிரூபித்தாலும் அப்பயும் நீங்கள் விஞ்ஞானி தான். இப்போது நாம் காண இருப்பது உடலினை உறுதி செய். இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் டோட்டல் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 100 கோடி தான் இருந்துச்சு. அதாவது அப்போ இருந்த மக்கள் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இந்தியா எல்லாம் சேர்த்து 100 கோடி தான் ஜனத்தொகை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 கோடிக்கு மேலே ஜனத்தொகை போயிடுச்சு. இந்தியாவில் மட்டுமே 125 கோடி ஜனத்தொகை இருக்குது. இப்போது காலத்தில் ஆன்டிபயோட்டிக்ன்றது கிடையாது. அதை ஒரு விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்ன்ற விஞ்ஞானி ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு விபத்து போல் அதை கண்டுபிடித்தார். பென்சிலின் நொட்டாட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்துட்டு அது இந்த பாக்டீரியாவை எதிர்க்கிறது, இது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சியாக இருந்துச்சு அந்த பென்சிலின் கண்டுபிடிப்பு.
உலக யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்கன்னு நினச்ச நிறைய பேரை இந்த பென்சிலின்ற மருந்து அருமருந்து காப்பாற்றி இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, டாக்டர் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி பென்சில் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. பென்சில் நிறைய கொடுக்க என்ன ஆச்சு, நோய் கிருமிகள் அதுக்கான ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சுது. அப்போது அந்த பென்சிலின் ஒரு கட்டத்தில் கொடுத்து பயன் இல்லாமல் போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, விஞ்ஞானிகள் மேலும் ஆராய்ந்து பென்சிலின்லேருந்து வேறு பல மருந்துகளை கண்டுபிடித்தாங்க. பென்சிலின் போலேயே நிறைய ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி சில ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பிசிலின், அப்புறம் நார்ஃப்ளாக்சசின், செஃபலாக்சின் போன்ற பல ஆன்டிபயோட்டிக் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி 100 கணக்கில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. எல்லா நோய்க்கும் 100 கணக்கில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனாக்கா அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்கு நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக்கை டாக்டர் வந்துட்டு கொடுக்குறத ஒரு நோயின்னு சொல்லிட்டு ஜுரம்னு சொல்லிட்டு போகணும்னு வச்சுங்களேன், டாக்டர் ஒரு 4 நாளைக்கு சாப்பிடு, 5 நாளைக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நமக்கு மருந்து ஏற்றுருவார். நமக்கு ஜுரம் சரியாயிடும், 2 தடவை மாத்திரை விடும் சரியாகிடும். நம்ம என்ன பண்ணுறோம், அதோட நம்ம நிறுத்திடுறோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது நிறுத்திடுறோம். அப்போ என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபுல்லாக அழியல, அது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, ஒரு பெட்ரி டிஷ் அப்படின்ற மெகா பெட்ரி டிஷ்ஷை ஒன்று உருவாக்குனாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 9 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இது 9 பகுதியாக பிரிச்சுட்டு கீழே பாக்டீரியா ஈகோலைன்ற பாக்டீரியா வளர்கிறதுக்கான ஒரு உணவு அதில் வச்சுருக்காங்க. ஒரு பாக்டீரியா ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி போகிறதுக்கான வழியும் மேலே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பகுதியில் அதுக்கான உணவு மட்டும்தான் இருந்தது. பாக்டீரியா நோய் எதிர்ப்புக்கான ஆன்டிபயோட்டிக் இல்லை. இந்த பகுதியில் ஒன்றுன்ற பகுதியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆன்டிபயோட்டிக் கொஞ்சமாக இருந்தது. இந்த பகுதியில் அதோட நோய் எதிர்ப்பு சக்திக்கான பாக்டீரியா 10 மடங்கு இருந்தது. அப்புறம் இந்த பகுதியில் 100 மடங்கு இருந்தது. அப்புறம் கடைசியில் சென்டரில் 1000 மடங்கு இருந்தது. என்ன நினச்சாங்க, இந்த பாக்டீரியா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக பரவாதுன்னு நினச்சாங்க. ஆனாக்கா இங்கே போட்ட 0ன்ற இடத்துல போட்ட ஈகோலை பாக்டீரியா 11 நாளில் எல்லா பாக்டீரியா கான்சன்ட்ரேஷன் கடந்து பல்கி பெருகிடுச்சு. இதில் என்ன தெரியுதுனாக்கா, பாக்டீரியா நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆன்டிபயோட்டிக்கே சாப்பிட்டு வாழக்கூடிய தன்மை உடையதுன்னு தெரியுது. அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு விஞ்ஞானிகள் மேலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கார், அறிவை விட நாலேஜை விட கற்பனா சக்தி தான் முக்கியம் சொல்லியிருக்காரு. கற்பனா சக்தியும் அறிவும் ஒன்றா சேரும்போது, கூடவே ஜெயிக்க வேணுன்ற ஒரு உத்வேகம் இருக்கும்போது, இயற்கையோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்ற உத்வேகம் இருக்கும்போது, கண்டிப்பாக நீங்களும் இயற்கையோட பல ரகசியங்களை தெரிந்து கொண்டு நீங்களும் மாபெரும் விஞ்ஞானி ஆகலாம் என்று கூறி இத்துடன் அமைகிறேன். நன்றி, வணக்கம்.